வணக்கம். நான் அருண் சித்தார்த். நாங்கள் இன்று இந்த ஊடக மாநாட்டில் பேச வேண்டிய முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த ஊடக மாநாட்டுக்கான காரணம், கடந்த 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாம் இருவரும் துணுக்காய் பிரதேசத்தில் இயங்கியதாக நம்பப்படுகின்ற புலிகளின் வதை முகாம் ஒன்றை பார்வையிடுவதற்கு சென்றிருந்தோம். அது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் சில வீடியோக்களும் வெளிவந்திருக்கின்றன. நாம் வெளியிட்ட வீடியோவும் இருக்கின்றது. அங்கு இருக்கின்ற பிரதேச மக்கள் எம்மை சூழ்ந்து கொண்டு எம்மை விரட்டி அடித்ததாக கூறப்படுகின்ற ஒரு சில வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் உலாவிக் கொண்டு இருக்கின்றது. அப்பார்ட் ஃப்ரம் தட், அது அங்கே நடந்த சம்பவம் என்னன்றதை நாங்கள் பேசுவதற்கு முன்னுக்கு, இந்த துணுக்காய் வதமுகாம் தொடர்பாக நாங்கள் அங்கே செல்ல வேண்டிய காரணம் ஏன் ஏற்பட்டது என்றால், இது முழுக்க எங்களுடைய ஒரு தனிப்பட்ட விடயம். அதாவது எனது மனைவி இவருடைய பேர் தங்கத்துறை தயானி, எனது மாமாவின் மகள் மச்சால், என்னுடைய மாமா, என்னுடைய அம்மாவின் சகோதரர், அதாவது என்னுடைய மனைவியின் தந்தை 1990ஆம் ஆண்டு 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அவர்கள் அந்த வீட்டில் வைத்து விடுதலை புலிகளால் கடத்தி செல்லப்பட்டார். அப்ப அந்த கடத்தி செல்லப்பட்டதுக்கான காரணம், அவர் ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் வேலை செய்து இங்கு வந்து ஒரு சிறிய மினி பஸ் ஒன்று, ரோசா பஸ் ஒன்றை வைத்திருந்தார். அந்த பஸ்ஸை கேட்டு கொடுக்காத காரணத்தால் தான் இவியல் நடு இரவுல வந்து 90ஆம் ஆண்டு இந்த இவருடைய தந்தையார் எனது மாமாவை கடத்தி கொண்டு போறாங்க. அப்போ எங்கே கொண்டு போகிறாங்க? சலீம் முகாமுக்கு வர சொல்லி காந்தரோடையில் இருக்கிற முகாமுக்கு கொண்டு போகிறோம், அங்கே வாங்கன்னு தான் இவர்கள் சொல்லப்படுது. அதே நேரம் எனது இன்னும் 2 மாமாக்கள் அந்த கிராமத்திலிருந்து கொண்டு போகப்படுகிறார்கள். ஒரு ஆள் EPRLF-க்கு வேலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்படுகின்றார். ஏனைய இருவரும், ஒன்று இந்த பஸ் கொடுக்காத மாமா, மற்றவர் என்ன காரணம் என்றே தெரியாது. இந்த 3 பேரும் அந்த இரவு எங்களுடைய குடும்பத்தில் இருந்த 3 பேர் மட்டுமல்ல, எமது கிராமத்தில் கிட்டத்தட்ட 14 பேர் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொண்டு போகப்படுகின்றார்கள். அடுத்த நாள் இவர்கள் அந்த முகாமுக்கு போய் விசாரிக்கும் பொழுது இவர்களுடைய தந்தையை கண்டிருக்கின்றார்கள். இவருக்கு அந்த நிரப்புவதற்கு 6 வயசு. தந்தையை கண்டிருக்கின்றார். இவருடைய அம்மாவுடன் சென்று தந்தையுடன் பேசிய பின்னர் தந்தை சில பேரை சொல்லி இருக்கின்றார். ஊரில் இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட பேரை இவர்கிட்ட பேர் சொல்லுங்க, அவையால் புலிகளுடன் நெருக்கமானவர்கள், எப்படியாவது என்ன விடுவிப்பார்கள் என்று இவையால் அவையிட்ட போய் சொல்லி இருக்கணும். அடுத்த நாள் திருப்பி போயிருக்கணும். அடுத்த நாள் அங்கு அவர் இருக்கவில்லை. மேலதிக விசாரணைகளுக்காக அவர் துணுக்காய்க்கு அனுப்பப்பட்டதாக அந்த முகாமில் இருக்கின்ற பொறுப்பாளர் அந்த சலீம் என்பவர் சொல்லி இருக்கின்றார். அதுக்கு பிறகு இவையல் மனித உரிமைகள் ஆணைக்குழு, ICRC போன்ற சர்வதேச நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் அறிவித்திருக்கின்றார்கள். GS லெட்டர் இருக்குது, 90ஆம் ஆண்டு GS கொடுத்த லெட்டர் இருக்குது. அதுக்கு பிறகு காலத்துக்கு காலம் இவர்கள் ICRC-யால் கொடுக்கப்பட்ட கடிதங்கள் இருக்கின்றது. அதுக்கு பிறகு காணாமல் போனவர்களுடைய கொடுக்கப்படுகின்ற சர்டிஃபிகேட் இருக்குது. இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அப்போ இவ்வாறு இருக்கும் காலகட்டத்தில் அந்த துணுக்காய் முகாமில், அந்த சித்திரவதை கூடத்தில் இவருடைய தந்தையுடன் இருந்த ஒருவர், தப்பி வந்த ஒருவர் பின்னர் நாங்கள் சந்திக்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், எங்கள்கிட்ட இப்படி நானும் அந்த முகாமில் இருந்தேன், உங்களுடைய தந்தையும் அங்கே தான் வைக்கப்பட்டிருந்தார் என்று எங்களுக்கு அந்த முகாம் குறித்த தகவல்கள் தரப்படுது, லொகேஷன் சரியாக. பிறகு இன்னும் ஒரு ஆள் எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கின்றார், அந்த முகாமில் தப்பி வந்தவர். அந்த புத்தகம் எழுதியவர் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த இடத்தை தருகின்றார். இதன் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய உறவினர் எங்களோட வீட்டில இருந்து கடத்தி கொள்ளப்பட்டவரை தேடித்தான் நாங்கள் அங்கே போறோம். அப்ப இந்த இடம், இந்த லொகேஷன் வந்து மிக தெளிவாக எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இங்கே தப்பி வந்த ஆக்கள் மட்டுமில்லை, முன்னாள் விடுதலை புலிகள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்து இப்ப ராணுவ புலனாய்வுடன் சேர்ந்து இயங்குகின்ற விடுதலை புலிகள், இந்த முகாமில் இருந்த விடுதலை புலிகள், இந்த முகாமில் கடத்தப்பட்டு வைத்திருக்கப்பட்ட
வேணைய இயக்கங்களை சார்ந்தவர்கள், அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள், சும்மா எழுதினத்துக்காக பேசினத்துக்காக எந்தவித காரணங்களும் இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் கொண்டு போய் வைக்கப்பட்ட ஆட்கள் சிங்களவர்கள், இராணுவ போலீஸில் இருந்த சிங்களவர்கள் கூட இங்கே கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் அங்கே போனாங்க. நாங்கள் போனது எங்களோட வீட்டில் நாங்கள் இழந்த ஒருவரை தேடி, அவருக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடித்தான் நாங்கள் போனாங்க. நாங்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக போயிருந்தால் நாங்கள் இராணுவத்தோட போயிருக்கோம், STF-ஓட போயிருக்கோம், இன்னும் 2 முழுக்க பாதுகாப்போட போயிருக்கோம். அவ்வாறு நாங்கள் போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்களோட வீட்டில் ஒரு ஆள் இழந்திருக்கின்றோம். ஆகவே அங்கே சென்று நாங்கள் அங்கே இருக்கிற தகவல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வரக்குள்ள அந்த பக்கத்தில் இருந்த கடையில் இருக்கிற ஒருவரின் சகோதரர், எங்களை அங்கே தாக்க முயற்சித்தவர்கள், அவதூறாக பேசியவர்கள் அனைவரது முகங்களும் படங்களும் வீடியோக்கள் இருக்குது. அவர்களுடைய பேர் விவரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனாலும் இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் அந்த ஊர்க்காரரும் இல்லை. இவர்கள் அங்கிருந்து 8-10 கிலோமீட்டர் தள்ளி மல்லாவிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் எங்களை பார்த்துட்டு போனார்கள். அதுக்கு முன்னுக்கு என்ன செய்றீங்கன்னா, நாங்கள் இப்படி ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று எடுக்கிறோம்னா சரி என்று போயிட்டாங்க. அவர்கள் போன பிறகு 1 மணித்தியாலத்துக்கிட்ட அங்கே நின்று எங்களுடைய வீடியோ எல்லாம் நாங்கள் முழுமையாக எடுத்துட்டு தான் வழியில் வரக்குள்ள தான் இவ ஒரு 10 பேர் மோட்டர் சைக்கிளில் வந்தவங்க எங்களை தடுத்து நிறுத்தி அப்படியான அவர்களுடைய அந்த ஆபாச அந்த கதைகள் அது நாங்கள் அப்புறம் பேசுவோம். அப்போ இங்கே இருக்கல, இங்கே இராணுவ முகாம் தான் இருந்தது, இங்கே அந்த 90 காலகட்டங்களில் எங்கே LTT இருந்தது போன்ற சிறுபிள்ளைத்தனமான அவர்களுடைய கருத்துகளுக்கு வரலாறே தெரியாத வன்னியில் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இவ்வாறு புலிகளால் கொண்டு செல்லப்பட்டாக்கள் கொஞ்சம் பேர் தான் அவைய. அப்போ அவையோட கதையை விட்டுட்டு இப்போ நாங்கள் அங்கே போய் தேடி போனாங்கள், போய் வீடியோக்கள் எடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். இப்ப சமூகத்தில் ஒரு பேசு பொருள் ஒன்று உருவாகி இருக்கு. துணுக்காயில ஒரு முகாம் இருந்ததா இல்லையா, விடுதலை புலிகள் இவ்வாறு சித்திரவதை கூடங்களை நடத்தினார்களா இல்லையா என்கின்ற ஒரு பேச்சு சமூகத்தில் உருவாகி இருக்கின்றது. இது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் UTHR என்று சொல்லப்படுகின்ற UTHRJ, எஃப்னா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்பத்தகுந்த சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்டின் ஏர்னல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 10 உலகளாவிய சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற 10 அமைப்புகள் சேர்ந்து விருது கொடுத்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எழுதிய ஆவணம். ப்ரொஃபசர் ராஜன் திருநகம, ப்ரொஃபசர் ராஜன் கோல், ப்ரொஃபசர் கோபாலசிங்கம் ஸ்ரீதரன், ப்ரொஃபசர் தயா சோமசுந்தரம் ஆகிய பேராசிரியர்களும் அவர்களுக்காக நல்லாவிய ரீதியில் 300க்கும் மேற்பட்ட அகாடமிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்டெலெக்சுவல்ஸ் புத்திஜீவிகளும் இணைந்து வேலை செய்த மிக நம்பத்தகுந்த ஆவணம் இது. இவர்கள் தான் முறிந்த பணி புத்தகத்தை எழுதினது. இந்த புத்தகம் எழுதிய காரணத்துக்காக பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் ராஜன் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர்களுடைய இந்த அறிக்கையில் இது மாதிரி பல அறிக்கை இருக்கு. இந்த அறிக்கையில் மிக தெளிவாக அவர்கள் LTT started mass detention centers was after disseminates in rival group from mid 1986. 1986 இருந்து ஏனைய இயக்கங்களை கொன்றொழிப்பதற்காகவும் சித்திரவதைகள் செய்வதற்காகவும் விடுதலை புலிகளால் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெளிவா இருக்கு. அதை விட துணுக்காய் சம்பந்தமாக, துணுக்காய் என்கின்ற பெயர் சொல்லி துணுக்காய் எங்க இருக்குது, துணுக்காயில் எவ்வளவு பேர் இருந்தார்கள், துணுக்காய் முகாம் எப்படி இருந்தது, முகாம் நடத்தப்பட்ட விதம் போன்ற சகல விடயங்களும் இந்த யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழக ஆசிரியர்கள்ட்ட அறிக்கையில இருக்கு. சரியா? The LTT prisoners, விடுதலை புலிகளால் வச்சிருக்கப்பட்ட சிறை கைதிகள். During much of 1990, the taking of prisoners was blatant. Ordinary members of the public were aware of it and much information was readily available. During the IPK presence in late 1989, the LTT manned checkpoints on routes to northeast along with Sri Lankan forces. அதாவது பிரேமதாசாவோடு இவர்கள் மிக இணக்கமாக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்குது. Before the war on June 19, Tamil detainees by LTT in Colombo were taken to the north. கொழும்புல இருந்து கூட தங்களுக்கு எதிரானவர்களை பிரேமதாசாவின் முழுமையான ஆசீர்வாதத்துடன் துணுக்காய்க்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள்.
north chained to their seats in particular night passenger coaches. These went through checkpoints of the Sri Lankan forces. The prisoners were collected Parandan by the LTT pickup in the early hours of the morning, and other passengers proceeded to Jaffna. This was the time that people became aware of the LTT prison complex at Tunukkai. Right, கொழும்புல இருந்து கொண்டப்பட்டவர்கள் பரந்தன்ல இறக்கப்பட்டு பரந்தன்ல இருந்து துணுக்காய்க்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். Following the withdrawal of IPK from the Jaffna on February 1990 and before the war of June Sunday 690 ஜூன்ல சண்டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு LTT centers in Jaffna where relatives of those detained could make inquiries. அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு போற ஆட்களின் தகவல்களை பெறறதுக்கண்டே ஒரு முகாம் உருவாக்கப்பட்டு அங்க போய் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இருக்குது. Matter the scale of the problem இதில் அடுத்த துணுக்காய் at 3. The best estimate we have it based on putting the number of prisoners once held at Tunukkai. துணுக்காயில எத்தனை பேரை வைத்திருந்தார்கள் என்றும், அதாவது துணுக்காய் 3000, அதாவது 3000க்கு மேற்பட்டவர்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. This figure is based on numbers given by various sources together with an escape description of the camp. அதாவது இந்த கேம்ப்ல இருந்து இந்த முகாமில் இருந்து தப்பி வந்தவர்கள், அந்த முகாமில் இருந்த முன்னாள் விடுதலை புலிகளால் தண்டிக்கப்பட்ட புலிகள், சரியா, புலிகளுடைய தளபதிகளை கூட கொண்டே சிறைச்சாலையில் வச்சிருக்குது. அவர்கள் ஏனைய சர்வதேச தேசிய ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை உறுப்பினர்கள், ஏனைய மாற்று இயக்க மனுஷொலிகள் கொண்டு போனார்கள், அவர்களுடைய உறவினர்கள், புத்திஜீவிகள், இன்டலெக்சுவல்ஸ், சும்மா சாதாரண காரணங்களுக்காக, தனிப்பட்ட காரணங்களுக்காக கூட இங்கு கொண்டு செல்ல இது ஒரு ரிப்போர்ட் இல்ல, 3-4 ரிப்போர்ட் பிரீஃபா மிக ஆழமாக ஒவ்வொரு இவர்களுடைய அந்த சித்திரவதை கூடத்தை பற்றி மிக நுணுக்கமான, அந்த கட்டிடத்தில் எத்தனை காவல் அரண்கள் இருந்தது, எத்தனை பேர் காவலுக்கு இருந்தார்கள் என்கின்ற தகவல்கள் கூட இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ரைட், இது யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ். இது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச, இன்றைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில பெர்மனன்ட் நிரந்தர அறிக்கை பீரோ வச்சிருக்கிறது. இவர்கள் சொல்றதுதான் ஐக்கிய நாடுகள் சபையை கேட்கிற சர்வதேச மன்னிப்பு சபையில ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் இந்த சர்வதேச மன்னிப்பு சபை உறுப்பினர் 1991 ஜூன் மாதம் இலங்கைக்கு 2 கிழமை விசிட் பண்ணி அவர்கள் இலங்கைக்கு வந்து இந்த இடங்கள் எல்லாம் விசாரித்து இந்த இடங்கள் எல்லாம் போய் பல நூறு பேரை பேட்டி கண்டு பல நூறு பேரை பார்த்த பிறகு வெளியிட்ட இந்த அறிக்கையில மிக தெளிவாக ரைட் துணுக்காய் முகாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. LTT cadres, particularly in the Jaffna area, carry out arrests on various grounds, including people alleged sympathizers of the revival Tamil group, cooperation with them, sympathy of cooperation with the IPKF during their stay in Sri Lanka, suspicious of providing information to the security forces, or refusal to pay contribution to the LTT. Amnesty International has also received information about the arrest of people as a result of what appeared to be personal issues. சரியா, தனிப்பட்ட காரணங்களுக்காக கூட மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கா, such as over land or marriage arrangements, காணி பிரச்சனை, காதல் பிரச்சனை, கல்யாண பிரச்சனை கூட இவர்கள் கைது செய்து கொண்டு போயிருக்கணும். And of people critical of the LTT விமர்சிக்கிறவர். A number of people among the Muslim businessmen were also detained for ransom. கப்பம் கேட்டு காசு கொடுக்காமல் முஸ்லிம் வியாபாரிகள் வர்த்தகர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள், தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். One of the people interviewed by Amnesty International in June 1991 described how late one evening in April 1990, 3 armed members of the LTT jumped over the wall around his house and ordered him to come with them for interrogation. They blindfolded him and took him on a van to what seemed to be in transit camp. He was held there for 9 days with an estimate 40-45 others. During this period, he was never interrogated. On the 9th day, he was transferred to Tunukkai Mullatthivu district, where one of the largest places of detention of the LTT at this time was established. Tunukkai LTT detention camp was situated in the former premises of Paddy Marketing Board stores. The majority of the prisoners were held in the large covered area, which was divided into individual spaces. Right? அந்த இடம், அந்த துணுக்காய் இல்ல சித்திரவதை கூடம் வச்சிருக்கப்பட்டது படி மார்க்கெட்டிங் போர்டுக்கு, அதாவது நெட் சந்தைப்படுத்தும் அதிகார சபைக்கு சொந்தமானது என்பது கூட இந்த சர்வதேச மன்னிப்பு சபையோட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப துணுக்காய் சம்பந்தமான அறிக்கைகள்
விரவி கிடக்குது. இதே துணுக்காயிலிருந்து தப்பி வந்த ஒருவர் இன்று கனடாவில் வசிக்கின்றார். அவர் அந்த காலகட்டத்திலேயே எழுதின ஆயுதங்க மேல் காதல் கொண்ட மனநோயால் என்ற புத்தகம். அதே மாதிரி இந்த அறிக்கை வந்து வியட்நாம் எல்டிடி ரன் வியட்நாம் ஸ்டைல் டோர்ச்சர் கேம்ப். இது அந்த முகாமில் இருந்து தப்பி வந்த ஒரு போலீஸ் அதிகாரி எழுதின அறிக்கை. அந்த போலீஸ் அதிகாரி இன்னும் உயிருடன் இருக்கின்றார். சரி, அப்படி இது பல்வேறு தரமான பல்வேறுபட்ட அறிக்கைகள் எங்கள்கிட்ட இருக்குது. இதை நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு ரெண்டாவது காலகட்டத்தை இவர்கள் சொல்கின்றார்கள். அது 90களில் 91களில் விடுதலை புலிகள் எல்லாம் காட்டுக்குள்ள போயிருந்தார்கள். இப்ப சொல்றாங்களுக்கு நாங்கள் சொல்ற வரலாறு போய் அப்பன் ராச வடிவா பறிச்சு கொள்ளுங்க. 88ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி பிரேமதாச அவர்கள் நடந்த இலங்கையில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக 19ஆம் தேதி அறிவிக்கப்படுகிறார். 89ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கண்டி தலதா மாளிகையில் இவர் சத்தியப்பிரமாணம் செய்கின்றார். அந்த தனது கன்னியுரையிலேயே இவர் விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார். இங்கால தென்னிலங்கையில ஜேபி கிளர்ச்சி நடந்து கொண்டு 2 தரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார். கிட்டத்தட்ட 15 நாட்கள் கழித்து விடுதலை புலிகள்ட லண்டன்ல இருந்து ஃபேக்ஸ் பண்ணினோம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாருண்டு, தங்களுடைய செக்யூரிட்டி, தங்களுடைய டிமாண்ட், அவர்களுடைய நிபந்தனைகள், அவர்களுக்கு என்னென்ன தேவை என்ற சம்பந்தமாக மேற்கொண்டு பேசுவோம் என்று ரஞ்சன் விஜயரத்ன ஒருதலை பட்சமாக யுத்த நிறுத்தத்தை அறிவிக்கிறார். யுத்த நிறுத்தம் அறிவிப்பதன் ஊடாக இவர்களுக்கு அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளத்தை நாங்கள் செய்து தருவோம், நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கண்டு. அதுக்கு பிறகு 89ஆம் ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 89ஆம் ஆண்டா இந்த காலகட்டங்களில் மிக இணக்கமாக 9 ரவுண்ட் பேச்சுவார்த்தைகள் சுச்சரித்த என்னப்படுகிற பிரேமதாச வீட்டில் நடைபெறுகிறது. ஹில்டன் ஹோட்டலில் இவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்கிறது, பிரபாரண்ட மனைவி பிள்ளைகள் நோர்வேயில வெளிநாட்டில் ஒன்றுல தலைமறைவாக இருக்கிறவர்களை தங்கள்கிட்ட கொண்டு தர சொல்லி வன்னிக்கு ஏலங்காவில் இலங்கை ஏலங்கா விமானத்தில் கொண்டு வரப்பட்டு இவர்கிட்ட கையளிக்கப்படுகிறார்கள். யாரு ஆண்டன் பாலசிங்கம், எடேல் பாலசிங்கம் கொண்டு வரப்படுகிறார்கள். ராணுவத்தை யாரு ஐபிகேஎஃப் இந்திய ராணுவத்தை முகாமுக்கல்ல இந்திய ராணுவத்தை 3 மாதத்துக்கு வெளியேறுமாறு பிரேமதாசாவால கோரிக்கை விடப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டு ராணுவம் போக தொடங்குது. இந்தியாவில் 89ஆம் ஆண்டு இறுதியில தேர்தல்கள் மூலம் விபி சிங்கிற அரசு வருது. ஸோ இது வந்து பிரெட்மன் வீரக்கோன் என்று சொல்லப்படுகின்ற பிரேமதாசாவோட ஆலோசகராக இருந்தவர் எழுதின புத்தகம். மிக தெளிவாக நேரம், டைம் எல்லாம் போட்டு இதில் எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு சுதந்திரமாக அரசு ஆதரவுடன் 89களில் விடுதலை புலிகள் இயங்கினார்கள் என்றது இந்த புத்தகத்தில் இருக்கு. இது தீக்ஷித் எழுதின புத்தகம். கொலம்போ அசைன்மெண்ட் என்று சொல்றது அந்த டைமில் இந்திய தூதுவராக இருந்த தீக்ஷித் எழுதின புத்தகம். தீக்ஷித் மிக தெளிவாக சொல்றார், பிரேமதாசா இவர்களுக்கு காசும் கொடுத்து ஆயுதங்களும் கொடுத்து எவ்வளவு இந்த நாட்டில் சுதந்திரமாக 89, 90களில் புலிகள் இயங்கினார்கள் என்று இங்க தங்களுடைய அலுவலகங்களை மிக பகிரங்கமாக விடுதலை புலிகள் இயங்கி கொண்டிருந்தார்கள் அந்த டைம்ல. சரி, அப்ப இந்த இதுகள் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் வாசிங்கன்னு நாங்கள் கேட்டுக்கொள்ள. வரலாறு தெரியாம 89ல எங்க இருந்துச்சுன்னா 90ல எங்க இருந்துச்சுன்னா போன்ற கேள்விகள் கேட்கிற சிறு பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க வாசிங்க, இல்லாட்டி வாங்க நீங்க டிபேட்டுக்கு, இதெல்லாம் நாங்க தாரம் உங்களுக்கு அடிச்சு எடுக்க வழி இல்லாட்டிக்கு வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க. 89, 90களில் புலிகள் மிக ஆக்டிவாக பிரேமதாசாவோட இணைஞ்சு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆரம்ப காலங்களில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். 90களில் நடுப்பகுதிக்கு பிறகுதான் இங்க அந்த இவருடைய அந்த யுத்த நிறுத்தம் உடைஞ்சு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அது வரைக்கும் இவர்கள் மிக இலகுவாக தங்களோட வேலையை கொழும்புல இருந்து தங்களுக்கு பிடிக்காத ஆக்களை கைது செய்து கொண்டு வர அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தது தான் இந்த இது. அப்ப நாங்க ஆதாரங்கள் தந்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு தேவை என்னண்டா, எங்கட வீட்டுல எங்கட வீட்டுல புலிகளால கொல்லப்பட்டவர்களுக்கு நியாயம் வேணும். எங்களுக்கு நீங்க செம்மணியில தோண்டினாலும் சரி, வேற எங்கேயும் போயிட்டு அதை வந்து எங்கிட்ட கேட்காது. எங்கிட்ட அருண் நீங்க ஏன் செம்மணி தோன்ற நேரம் இதை பேசுறீங்கண்டா, பாதிக்கப்பட்ட நான் எப்ப இதை பேச வேணும் என்றதை முடிவு செய்யறது நான். நீ சொல்ற நேரத்துக்கு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எப்ப தோணுது, என்னால் எப்ப இந்த இதுக்கான இந்த அநீதிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேனோ அந்த நேரத்தில் நான் கேட்பேன்.
இதை கேட்குற இது அருண் நீங்க இதை இப்ப நீங்க துணுக்காய பேசுனீங்கன்னா செம்மணி நீர்த்து போகும். எவ்வாறு நாங்க திரும்ப எப்படி செம்மணி நீர்த்து போகும்? ஜட்ஜ் சொல்ல போறாரு அருண் துணுக்காய தோண்ட சொல்றாரு, அப்ப நாங்க இதை மூடி வச்சுட்டு அதை போய் தோண்டணும்னு சொல்ல போறோம். என்ன முட்டாள்தனமான கேள்வி சொல்லுங்க பாப்போம். பிறகு அதுல ஒரு இளைஞர் என்னட்ட வயிற்று தூக்கி காட்டி கேட்கிறார், நான் விடுதலை புலிகள் இருந்து நான் என்னையும் பலாத்காரமாக தான் கொண்டு போனது, இன்றைக்கு நீ பென்ஸ் கார்ல வந்திருக்கிற, நான் பிச்சை எடுக்கிறேன் என்னட்ட நீ இதை கேட்க வேண்டியது என்னட்ட இல்ல உன்னுடைய தலைவன்கிட்ட, நீ போய் கேட்க வேண்டியது என்னட்ட இல்ல உன்னை இந்த பலாத்காரமாக கொண்டு போனான இருக்கிறான் அவன்கிட்ட போய் கேள். குமரன் பத்மநாபன் கேள். இலங்கை விடுதலை புலிகள் 2வது தலைவராக இருந்த குமரன் பத்மநாபன் இன்றைக்கு 15-16 டிஃபெண்டரோட மிக சொகுசாக அரசு பாதுகாப்புல வாழ்றாரு. அப்ப ஏன் அவர்கிட்ட நீங்க போய் கேட்கல? அது எவ்வாறு எந்த அரசாங்கம் வந்தாலும் அவரை தண்டிக்கல. அப்ப அவர் எப்படி உங்களுக்கு துரோகி ஆகாமல் போனார்? நாங்கள் எங்களுடைய உழைப்பினூடாக நாங்க வந்தோம். இப்ப பிரேமதாசாட்ட நீங்க காசு வேண்டேன், பிரபாகரன் பிரேமதாசாட்ட காசு வேண்டேன், பிரேமதாசாட்ட ஆயுதம் வேண்டேன், இந்திய ராணுவத்திட்ட வேண்டேன், என்ன மஹிந்த ராஜபக்சட்ட வேண்டேன், மாத்தியாவை காட்டி கொடுக்கலும், மாத்தியாவோட 700 பேரை கொண்டே கொலை செய்யலும். நீங்க எங்களுக்கு சைனட்டை தந்துட்டு வெள்ள கொடியோட என்னத்துக்கு நீங்க போய் சரணடைஞ்ச? நீங்க உங்களுடைய தலைவர்கள் சரணடையலாம் வெள்ள கொடியோட போய். நடேசனும் புலித்தவன் நாங்க சைனட் அடிச்சு சாகவன், சூசைட மனைவியும் தமிழ்ச்செல்வன் மனைவியும் என்னென்ன வெளிநாட்டுக்கு போய் சொகுசா இருந்தான்னு நீ கேட்டிருக்கியா? என்னட்ட கேட்ட நீ அவைட்டில போய் கேட்கணும். என்னென்ன நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க இவ்வளவு சொகுசா? 12,500 பேர் முன்னாள் விடுதலை புலிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட வந்தாக்கள் இருக்கிறேன் தானே. ஒவ்வொருத்தனும் ஒருத்தனை காட்டி கொடுத்து தான் வெளியே வந்தான். காட்டி கொடுத்தவர்கள் நாங்கள் இல்ல, நீங்க தான். பிரபாகரன் தான் 70-70களில் குட்டுமணியன் தங்கத்துறையன் காட்டி கொடுத்ததே பிரபாகரன் தான். அந்த காட்டி கொடுப்பின் வரலாறு தான் இது. நீங்க எங்களுக்கு வரலாறு சொல்லித்தர தேவையில்லை. இங்க தமிழர் அரசியல் 2ஆ தான் இருக்கு. ரைட்டா? ஒன்று புலி ஆதரவு அரசியல், இன்னொன்று புலி எதிர்ப்பு அரசியல். நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோன்றதை நாங்க தீர்மானிச்சிட்டோம். புலிகளால் பாதிக்கப்பட்ட சகல பேரை நாங்கள் ஒன்றிணையுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். அல்ஃபிரட் துரைப்பால இருந்து, அமிர்தலிங்கத்திலிருந்து, சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபல்ல இருந்து, சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபல்ல இருந்து, இவ்வாறு வகதொகை இல்லாமல் செல்வியில இருந்து, ராஜினி திருநகமையில இருந்து வகதொகை இல்லாமல் புத்திஜீவிகளும் சாதாரண மக்களும் படித்தவர்களும் கொன்றொழிக்கப்பட்டார்கள். எவ்வித காரணங்களும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாரையும் நாங்கள் அவர்களுடைய உறவினர்கள் ஏனைய இபிஆர்எல்எஃப், புலட், டெலோ, இஎன்டிஎல்எஃப், டிஎன்ஏ இவ்வாறு இங்கிருந்த 37 இயக்கத்தின் டிக்சித்தின் புத்தகத்தில் இருக்கு. இந்த 37 தமிழ் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டன்ட் குரூப்ஸ் ஆக்டிவ் at one point between 1977 to 1989 77ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 37 ஆயுத குழுக்கள் இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக ஆயுதம் தாங்கியவர். அவர்களை கொன்றொழித்தது யார்? நாங்க கேட்கிறோம். அந்த 37 குழுக்களையும் நான் நினைக்கிறேன் 37ஐயுமே இல்லாமல் ஆக்கினது விடுதலை புலிகளா இருக்கு. இந்த போராட்டம் ஒரு விடுதலை போராட்டமே இல்லை, இது ஒரு தனிக்கர அதிகார சர்வாதிகார போராட்டம். இது விடுதலை புலிகளின் தலைவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் யார் ரோல் மாடலாகவும் ஹீரோவாகவும் ஏற்றுக்கொண்டா ஹிட்லர். அவர்களுடைய வணக்கம் வைக்கிற ஸ்டைல்ல இருந்து எல்லாமே ஹிட்லர். அது பாசிச சித்தாந்தம். இந்த பாசிச சித்தாந்தத்தை எங்களுக்கு காட்ட முயற்சிக்காதீங்க. நாங்கள் எங்கட வீட்டுல காணாமல் ஆக்கப்பட்டாக்களை நாங்களும் தேடுறோம். நாங்கள் எப்ப தேடணும், எங்க தேடணும்ன்றது நாங்க தான் முடிவு செய்யறது. நீங்க எங்களுக்கு சொல்ல தேவையில்ல. இன்றைக்கு அரசாங்கம் தான் செம்மணியில தோன்றுது. அரசாங்கம் தான் காசு கொடுத்திருக்கு செம்மணியில தோன்றது. புலிகள காலத்துல எங்களுக்கு வாய் துறக்க இயலுமா? அப்ப அரச பணத்துல தான் நீங்க தோண்டி கொண்டிருக்கிறீங்க. இன்னொன்று மெட்டது இன்னொன்று எங்கிட்ட அந்த சிறுபிள்ளைத்தனமான வாதம் ஒன்று. நீங்க எப்படி அருண் ஒரு பயங்கரவாத இயக்கத்தையும் அரசு செய்த குற்றத்தையும் சமனாக்குறீங்க. அரசுகளுக்கு கூட பொறுப்பு இருக்குது. சரி, எங்களுக்கு இந்த பைலா கதையெல்லாம் தேவையில்லை. நாங்க சமனாக்கல் நாங்க சொல்றோம் விடுதலை புலிகள் வந்து செய்தது இன்னும் கூட. அரசு ஒன்றுக்கு எதிராக போராடுறதுக்கு வழிமுறை இருக்கு, சிஸ்டம் இருக்கு. அரசு ஒன்று காணாமல் ஆக்கினா எங்களுக்கு போராடலாம். ஐக்கிய நாடுகள் சபைக்கும் வரைக்கும் செல்ல. செம்மணியில கிருஷாந்தி குமார் சுவாமி என்கின்ற மாணவியிட மரணம் 6 பேர் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். 6 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது ராணுவ வீரர்கள், ஒரு போலீசார். 3 பேருக்கு 20 வருஷ ஆயுள் தண்டனை, 20 வருஷ தண்டனை கொடுக்கப்பட்டது. ரைட்டா? ஆனா எங்கட வீட்டுல காணாமலாக்கப்பட்டவனுக்கு என்ன நடந்தது? அவனை இன்றைக்கு நீங்க யார்கிட்ட கேட்குறீங்க? யார்கிட்ட 12,500 பேர் வெளியே வந்து நிற்கிறார்கள். என்ன புலிகள் இல்லாமல் எலிகளா? சரி, 10,000 விடுவோமே வலுக்கட்டாயமா கொண்டு போனப்பட்ட ஆக்கள் மிச்சம் 2,500 என்ன சும்மா இருந்த ஆக்கள? அப்ப இவர்களுக்கு தண்டனை வழங்கியார். தண்டனை வழங்கினது அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தது. ரைட்? ஸ்டேட் வாஸ் டெரரிஸ்ட். ரைட்டா? இவர்கள்
சாதாரண மக்களுக்கு செய்த குற்றங்களுக்கு இவர்கள் தண்டிக்கப்படணும். எங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கும் சரியா நிறைய பேர் இன்றைக்கு வாய் துறக்க இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு மாஃபியா வந்து இயக்கி கொண்டிருக்கின்றது. சரி, அந்த மாஃபியாவுக்கு பயந்து சனமண்டை கதைக்க முடியாமல் இருக்கு. ஸோ அந்த மக்கள் எல்லாருக்கும் சொல்ல, இது 238 KKS ரோட் என்னுடைய ஆபீஸ். இங்க நாங்கள் விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக போராடுறதுக்கான இடம் இருக்குது. நீங்க எங்கள்கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு அதுக்கான வழிகளை காட்டித்தாரோம். நாங்க அரசுக்கு எங்கட வீட்டை காணாமல் போன ஆட்களுக்கு நீதி கோரி நாங்க ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு அடிக்க நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது, அது வந்து சட்ட ரீதியான ஒரு ராணுவத்துக்கு எதிராக தான் போடலாம், சட்டவிரோத ஒரு குழுக்கு போடலாது. அப்ப இங்க யாருக்கு அநீதி மறக்கப்படு, நீதி மறக்கப்படு, எங்களுக்கு மறக்கப்படுது. உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, உங்களுக்கு சாத்தியக்கூறு இருக்கு, உங்களுக்காக குரல் கொடுக்க ஐநா வரைக்கும் இருக்கு, எங்களுக்காக குரல் கொடுக்க யார் இருக்கு? ஒருத்தருமே இல்லை. இதுல மிக அவலமான விஷயம் என்னண்டா, எங்கட வீட்டுல ஆளை பறி கொடுத்துட்டு எந்த காரணங்களும் இல்ல சரி அநீதியாக எங்கட வீட்டுல ஆளை கொலை செஞ்சுட்டு எங்களுக்கு அதை சொல்லி அழக்கூட இல்லாமல் இருக்கு இந்த சமூகத்தில். என்னுடைய வீட்டுல விடுதலை புலிகளால தான் கொண்டு போய் சாப்பிடணும்னு சொல்லக்கூட இல்லாமல் இருக்குது. இருக்கிற எல்லா பக்கங்களாலையும் எதுவுமே வரலாறு தெரியாத சிறு பிள்ளைகள் மாதிரியான நேற்று முந்தின நாள் பிறந்தார்கள் வெளிக்கிட்டு வரையினும் எங்களுக்கு எதிராக கதை சொல்றதுக்கும் சமூக வலைத்தங்களை அவதூறு செய்யுது. அப்ப இந்த ஒரு சைக்கோலஜிக்கல் இந்த சைக்கோலஜிக்கல் ரீதியான இந்த உள ரீதியான இந்த தாக்குதல் இன்றைக்கு முந்தி மாதிரி இவைட்ட ஆயுதம் இருந்திருந்தா எங்களை கொலை செய்திருப்பாங்க. ஆகவே எங்கிட்ட கேட்காதீங்க, நீங்க போய் கேட்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஆக்கள்கிட்ட. இது என்னோட வீட்டை இருந்ததா இல்லையான்றதெல்லாம் நீங்க உங்களுடைய ஆக்கள்கிட்ட கேளுங்க. நாங்கள் எங்களோட வீட்டில் கடத்தப்பட்டவர்களுக்கான நீதியை கேட்கிறோம். துணுக்காய் சித்திரவதை முகாம் இருந்தது என்பதற்கான கிரெடிபிள் எவிடன்ஸ், நம்பத்தகுந்த ஆதாரங்கள் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் அந்த ஆதாரங்கள் இருக்குது, சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் ஆதாரங்கள் இருக்குது, இவைகள் தப்பி வந்தவர்களின் வாக்குமூலங்கள் ஆதாரங்கள் இருக்கின்றது. இவற்றின் அடிப்படையில் துணுக்காய் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். துணுக்காயில் விடுதலை புலிகள் நடத்தியதாக சொல்லப்படுகின்ற அறுதியாக நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்ற சித்திரவதை முகாம் குறித்து தமிழர்கள், முக்கியமாக தமிழர்கள் 3000க்கும் மேற்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாக பல அறிக்கைகள் இருக்கின்றது. அங்கிருந்து தப்பி வந்த கைதிகள் கூறியிருக்கின்றார்கள். முன்னாள் விடுதலை புலிகளின் தளபதிகள், அங்கு வேலை செய்தவர்கள், அங்கு பொறுப்பாக இருந்தவர்களின் வாக்குமூலங்கள் இருக்கின்றது. இவற்றின் அடிப்படையில் இது துணிக்காய் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும். இங்க வைத்திருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு இங்கு புதைத்ததாக நாம் எங்கும் கூறவில்லை. அப்படி அல்ல, விடுதலை புலிகள் தாங்கள் வைத்திருக்கின்ற இடத்துல கொண்டு புதைப்பதில்லை. இங்கிருப்பவர்களை சிவபுரம் என்கின்ற வாணிக்குளத்துக்கிட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் காட்டுப்பகுதியிலே எரிக்கப்பட்டு முழுமையாக ஆதாரம் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கின்றார். எரிக்கப்பட்டு அவர்களுடைய சாம்பல் கூட அங்க கரைக்கப்பட்டிருப்பதாகத்தான் அங்க நிறைய பேர் கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள், வாக்குமூலங்கள் இருக்கின்றது. ஆக இந்த அடிப்படையில், ஆனால் இது ஒரு 16 ஏக்கர் உள்ள ஒரு இடம். இது பெடி மார்க்கெட்டிங் போர்டுக்கு சொந்தமான ஒரு இடம் என்றதும் அம்னஸ்டி சர்வதேச மன்னிப்பு சபையில் அறிக்கையில் அப்ப இருந்து இது நெற்களஞ்சிய நெல் சந்தைப்படுத்தும் அதிகார சபைக்கு சொந்தமானது என்றதெல்லாம் இருக்குது அந்த அறிக்கையில். ஆகவே இந்த 16 ஏக்கர் காணிக்குள்ள விடுதலை புலிகள சித்திரவதை கூடம், ட்ரைனிங் சென்டர், வாகனங்கள் திருத்துறது என்று பல்வேறு பிரிவுகள் அதுக்குள்ள இருந்திருக்கு, இயங்கியது. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அங்கங்கள்ட்ட அந்த சாட்சியங்கள் இருக்குது. நாங்கள் அதை வெளியில விட விரும்பல. என்னன்னா அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்ப எங்களையே வந்து இந்த மாதிரி சனித்தனம் காட்டங்கள்ல அங்க இருந்து எங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட இதை நாங்க அந்த வீடியோல வெளியே விட்ட எவ்வளவு அந்த மக்களுக்கு நாளைக்கு பாதிக்க ஏற்படும். ஆனா நாங்க அது அத்தாரிட்டிஸ் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ஆகவே துணுக்காய் குறித்து நியாயமான பக்கசார்பற்ற விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அரசாங்கத்தில் கோரிக்கை விடுக்கிறோம். துணுக்காய் மட்டுமில்லை, கச்சாய், கோப்பாய், வள்ளிகுணம், வட்டுவாகால், விஸ்வமடு போன்ற ஆல்பா 2, ஆல்பா 4, ஆல்பா 5 என்று பல பெயர்களில் விடுதலை புலிகளால் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்டிருக்குது. இப்ப நாங்கள் இதை கையில் எடுத்த வடிவா அதுல இருந்து தப்பி வந்த ஆக்கள், அதை நடத்தின ஆக்கள், அதுல இருந்து விடுதலை புலிகள்ல இருந்த முன்னாள் தளபதிகள், இப்ப ராணுவத்தோடு சேர்ந்து இயங்குற ஆக்கள் என்று பல பேர் எங்களுக்கு வாக்குமூலங்கள் அளித்திருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு தொடக்க புள்ளியாக வைத்து அனைத்து அட்டூழியங்களும், இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்ட அனைத்து அட்டூழியங்களும் விசாரிக்கப்பட வேண்டும். முக்கியமாக இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்காமல் இருக்கின்ற
விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுக்க வேணும். அந்த மக்கள் ஒரு ஆள் தான் நாங்கள் அந்த தரப்பைத்தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். மிக தெளிவாக சொல்றோம், நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான அரசியல்ல இருக்கிறார்கள். எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும். நீங்க என்னத்த கதை, நீ தமிழனா, நீ சிங்களவனா, நீ அவனா இவனா, இதெல்லாம் எங்களுக்கு கதையே இல்லை. என்னுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய வீட்டுக்காரன் உயிர் தான் எனக்கு முக்கியம். நீங்க இந்த கேள்வியெல்லாம் போய் விக்னேஸ்வரன் சுமந்திரன் உங்களோட ஆக்கள்கிட்ட, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட்ட உங்களோட ஆக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. எங்கள்கிட்ட கேட்க வராதிங்க. எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வேணும். நன்றி, வணக்கம். இந்த சித்திரவதை முகாம்களை சுற்றி சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் நீங்க நம்புறீங்களா? இல்ல, அதுல நாங்க அப்படி அதுல அங்க இந்த அறிக்கைகள்ல பார்க்கல தெளிவாக எல்லா அறிக்கைகளுமே சொல்ற ஒரு விடயம், தப்பி வந்தவர்கள் சொல்றது, முன்னாள் புலிகள் சொல்ற விடயம் என்னன்னா, விடுதலை புலிகள் அங்க யாரையும் கொன்று புதைத்ததாக ஆதாரங்கள் இல்லை. வளமே அவர்கள் அப்படி செய்யல, கொன்று அவர்கள் புதைக்கிறது மிக அரிதிலும் அரிது. அவர்கள் என்ன செய்யறது, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் எரித்து முற்றுமுழுதாக அந்த ஆதாரங்களை இல்லாமல் பண்றதுதான் அவர்கள் செய்யற விடயம் உண்டு. ஆனா இப்ப என்னன்னா, இப்படி ஒரு முகாம் நடத்தப்பட்டதாக பல அறிக்கைகள் இருக்கிற வடிவா விசாரணைகள் ஆரம்பிக்கல. அந்த முகாம் இருந்ததுக்கான தடயங்கள் இருக்குந்தாங்க, இருந்ததுக்கான அது அங்க கொண்டு போனது, அதுல முன்னாள் புலிகள் இருக்கலாம். அப்ப அவைய சொல்ல என்னென்ன நடந்ததுன்னு. ஸோ அந்த விடயம் வெளியில வரும். இப்ப இவ இல்லையேண்டு புலிக்கு புனிதமாக்கி வெள்ளையடிக்க முற்படுறாக்கள் இருக்கணும் தானே. புலி ஒன்றுமே செய்யல. மகாத்மா காந்தி தானே புலிக்கு தலைவரா இருந்தவர். முழுக்க கொலைகளிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு. அப்ப எங்களுக்கு தேவை அந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட வேணும். அங்க நாங்க கொண்டு புதைக்கப்பட்டார்கள் சொல்லல, ஆனால் புதைக்கப்பட்டு இருக்கலாம், எங்களுக்கு தெரியாதான். ஸோ அந்த விசாரணை ஆரம்பிக்கல உண்மை வழி வரும் என்றதான் எங்களோட கோரிக்கையா இருக்கு.